பெரியம்மாள் கதை எழுதி முடித்த உடனே இந்த யார்கிட்ட போகலாம் ஹீரோ அப்படின்போது நான் முரளி சாரோட பயங்கரமான ஃபேன். இதேமே பாட்டு பாடி அழுத நமக்காக அழுத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒன் சைடு லவ் அதிகமாக பண்ண தலைவர். ஓகேங்களா? அது ஒன் சைடு லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் ஒன் சைடு லவ்னா சொல்லி அது ஏற்றுக்கொள்ளாதப்படாத காதல் ஒன் சைடு லவ் கிடையாது. சொல்லவே எனக்கு நீ சொல்லணும் அவசியம் கிடையாது, எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு கெத்தை கொடுத்தது முரளி சார் தான். அவர் ஒரு பையன் ஹீரோ ஆகிட்டான்னு சொன்ன உடனே நான் பானா காத்தாடி வந்த உடனே பெரிய மாலுக்குள்ளே வச்சு யோசித்த ஹீரோ நீங்கள் தான். ஏன்னா முரளி சார் பையன் நம்மள மாதிரி தான் இருப்பாப்புல நம்மள மாதிரி தான் இருப்பாப்புல, இந்த கதைக்கு பயங்கரமாக ஆப்டாவா அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் செஞ்சேன், கதை சொன்னேன். பட் ஏதோ ஒரு அவரோட பிஸி ஷெடியூலில் அந்த கதை கிளிக் ஆகலை. சொன்னால் நம்ப மாட்டீங்க, ரொம்ப ஃபீல் பண்ண அன்னைக்கு. முரளி சார் பையன் கதை பண்ணலையே, இப்போ யாரை வச்சு தான் படத்தை பண்ணுறது, வேறு ஹீரோட்ட போயிடலாமா அப்படி. வேறு ஹீரோ முரளி சார் பையனே ஒத்துக்கல இந்த கதையை. நம்மளை பார்த்து நம்ம இப்போவுமே இப்படி தான் இருக்கோம், அப்போ ரொம்ப மோசமாக இருப்போம். நம்மளை பார்த்து அவரே நம்ம டைரக்டர் நம்பலை, யார் நம்ப போகிறா அப்படின்னு சொல்லி பயங்கர அப்செட்டில் இருந்தேன். என் ஒய்ஃபிட்டெலாம் சொல்லியிருந்தேன் நான், அதர்வா கிளிக் பண்ணுறோம், பெரிய பெருமாள் வந்து அதர்வா தான் அப்படி சொல்லி. அது நடக்கலை. பட்டு எனக்கு தெரியும் ஒரு நாள் அவர்கிட்ட நான் ஞாபகப்படுத்தி சொல்லுவேன், இந்த பெரிய பெருமாள் உங்களுக்கு அதுக்கான சந்திப்பே நடக்கலை ரெண்டு பேர்த்துக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நம்ம சந்திக்கணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அப்புறம்